அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பஞ்சக தோஷம் என்று ஒன்று உண்டு. பஞ்சக தோஷம் இது உத்தரகால அமிர்தத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம். ஒரு ஜாதகம் நல்ல அமைப்புல பிறந்திருக்கா, இல்லை கஷ்டப்பட பிறந்திருக்கா, போராட பிறந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதற்கு 4 விதமான அங்கங்கள் ஜாதகத்தில் தேவை. 5வது அங்கம் தான் அந்த ரிசல்ட். நீங்க நல்ல பிறப்பா அல்லது கஷ்டப்படத்தான் பிறந்தீங்களா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான் பஞ்சக தோஷம். அப்ப பஞ்சக தோஷத்தில் முதலில் என்ன சொல்றான்னா, நாம் பிறந்த கிழமை என்ன, பிறந்த கிழமை. இப்ப தலைமை கிழமை என்ன? தலைமை கிழமை என்பது சூரியனுடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம பிறந்த கிழமை எண்ணிக்கிட்டு குறிச்சு வச்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் புதன்கிழமை பிறந்திருக்கிறார், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அப்ப 4வது நாள் என்று குறிச்சு வச்சுக்கிறோம். அதற்கடுத்து அவர் பிறந்த திதி என்ன திதியோ, பிரதமை தான் ஆரம்ப திதி. அந்த பிரதமை ஆரம்ப திதியாக இருக்கிற காரணத்தினால பிரதமையிலிருந்து அவர் பிறந்த திதியை எத்தனாவது திதி என்று குறிச்சு, இப்போ 7வது திதி சப்தமி திதி என்று சொன்னால் 7 குறிச்சு வச்சுக்கணும். இதுக்கு வளர்வரை தேவரை எல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை, குறிச்சு வச்சுக்கிடணும். அதற்கடுத்து நீங்க பிறந்த நட்சத்திரம். அப்ப தலைமை நட்சத்திரம் அஸ்வதி. அந்த நட்சத்திரத்தில் இருந்து நீங்க பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத எத்தனாவது நட்சத்திரம். அப்ப பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து இப்ப அஸ்வதி நட்சத்திரம், ஒருத்தர் திருவாதிரையில போய் பிறந்திருக்கிறார். அப்ப அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 6வது நட்சத்திரம். 6வது நட்சத்திரம் வந்துச்சா, அதுக்கு அடுத்து உங்களுடைய லக்கணம். உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம்? மேசத்திலிருந்து நீங்க எத்தனாவது லக்கணத்துல பிறந்திருக்கீங்களோ அத்தனாவது லக்கணம். இதெல்லாம் சேர்த்து கூட்டணும். இப்ப நாம சொன்னது, ஒருத்தர் பிறந்த கிழமை 7வது கிழமை, 4வது கிழமை புதன்கிழமை, சப்தமி திதியில போய் பிறந்திருக்காரு 7, 4 7 11. நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காரு. 11 6 17. பிறந்த லக்கணம் சிம்ம லக்கணம் வைங்க. மேசத்திலிருந்து சிம்ம 5. அப்ப 4 7 11, 11 ஒரு 6 17, 17 ஒரு 5 22. 22 வந்துருச்சா? இந்த 22ஐ 9ஆல வகுக்கணும். 9ஆல வகுக்கும் போது ஈரம் போதா 18. ஈரம் போதா 18. இப்ப ஈரம் போதா 18 அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கூட்டி வச்சிருக்கிறது என்ன சொல்றான்னா 4 7 6 5. 4 7 11, 11 ஒரு 6 17, 17 5 22. அப்ப 22 அப்படிங்கும்போது ஈரம்போதா 18 அப்படின்னு போக அது 4ஆக விடுகிறது. அப்ப நாம் வகுத்த மீதம் அப்படின்னு சொல்லி வரும்போது 1 3 5 7 9 வந்தாள். 1 3 5 7 9 வந்தாள். அவர் நல்லா இருப்பார். 2
4, 6, 8 வந்தாள். கண்டிப்பாக போராட பிறந்தவர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதற்கு ரெமெடி என்பது உண்டா என்று சொன்னால், ரெமெடி என்பது ஒன்று உண்டா என்று சொன்னால் உண்டு. இருந்தாலும் நம்ம பிறப்போடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த பஞ்சக தோஷம் என்பது பிறந்த கிழமையோட எண்ணிக்கை, பிறந்த எண்ணிக்கை, பிறந்த நட்சத்திரத்தோட எண்ணிக்கை, பிறந்த லக்கணத்தோட இதை பூரா கூட்டி 9ஆல் வகுத்து மிச்சம் 1, 3, 5, 7, 9 வந்தால் வெற்றி. 2, 4, 6, 8 இது வந்தால் இவர்கள் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அதாவது பிறப்பால் எல்லா மனிதனும் என்ன சொல்றான்னா யோகசாலி அப்படின்னு சொல்ல முடியாது. பிறப்பால் யோகசாலி அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு கர்ம வினை காலம் ஃபுல்லா நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஜாதகத்தில் 1000 செல்வங்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் எங்கோ ஒன்று என்ன சொல்றான்னா நெறிஞ்சு முள்ளு குத்தன மாதிரி குத்தி கொண்டே இருந்தால் அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல. இதை எல்லோரும் என்ன சொல்றான்னா இது உத்தரகாலாமிதரத்தில் சொல்லியிருக்கிற காரணத்தினால காளிதாசர் சொன்னது 100% உண்மைதான், 100% உண்மைதான். அப்ப அந்த 100% உண்மை என்பதை நான் தெரிந்து கொண்டுதான் இதை நான் பேசுகிறேன். அப்ப இதை நீங்களும் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நன்மையாகவே இருப்பீங்க. கெட்டதாக இருந்தால் 2, 4, 6, 8ஆக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ என்ன சொல்லணும்னா உங்களுடைய மனம் ஒரு ஓரத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், கஷ்டத்தோடு இருக்கும். ஏதோ உங்களை இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு எங்கேயோ ஒரு மன வருத்தத்தையும் கவலைகளையும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்ற சாஸ்திர உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையை தவிர, தெரிஞ்சுக்கலாம்ல நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளவு வதப்படுறோம், என்னத்துக்கு நமக்கு இவ்வளவு பிரச்சனை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இதை நான் சொல்றேன். அதே சமயத்துல பெரிய வெல்த்தியாக இருந்தாலும் அவருக்கும் இந்த பஞ்சக தோஷம் என்று சொல்லக்கூடிய 2, 4, 6, 8 நம்பர்கள் வந்தால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னா கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பார். அதே சமயத்துல ஒரு கோடீஸ்வரன் அல்லாத ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா அப்படின்னாலும், அவர் சாதாரண பிரஜையாக இருந்தாலும் குடிசை வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான சந்தோஷம், நிம்மதியான குழந்தைகள், தனக்கு இன்று வருவதை இன்று நாம் வைத்து நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பஞ்சக தோஷம் கண்டிப்பாக உருவாக்கும், இருக்கும். அதுதான் என்ன சொன்னோம், ஜோதிடத்தின் முன் ஒரு உண்மையான பரிமாணம் என்று உத்தரகாலத்து அமிர்தத்தில் சொல்லியிருக்குது. இருந்தாலும் நீங்களும் நல்லா பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னா ஒரு பஞ்சக தோஷம் இல்லாத ஜாதகமாக நீங்கள் இருக்க என்னுடைய கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ என்னையவே நீங்க பஞ்சக தோஷத்தில், நான் பஞ்சக தோஷத்தில் பிறந்தவன் தான். ஏன், என்ன காரணம்? எங்க அப்பா 22 வயசுல என்னை விட்டுட்டு இறந்துட்டார். நான் வேலைக்கு போய் 6 மாசம், அரசாங்க வேலைக்கு போய் 6 மாசம். என்னுடைய 32வது வயதில் என்னுடைய தமக்கை இறந்து விட்டார்கள். அப்ப அவர்களுடைய 3 குழந்தைகள் என்னுடைய பொறுப்பில் வந்தது. அதை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அது பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்சு என்ன சொன்னா சரி ஓரளவு நிம்மதியா இருப்போம்னு நினைக்கும் போது எங்க அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். எங்க அம்மா படுத்துட்டாங்க, 3 வருஷம் படுத்திருந்தாங்க.
அந்த கஷ்டம், குழந்தைகள் படிப்பு அந்த கஷ்டம் இன்று வரை. ஏன்னா இதை ஏன் உணர்வு பூர்வம் என்பதல்ல, நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ளுறதுக்கு பழகிட்டேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது விடு அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டாலும், இந்த பஞ்சக தோஷம் என்பது என்ன சொல்லணும், ஒரு முக்கியமானது என்பதை நான் படித்து தெரிந்து கொண்ட காரணத்தினால், இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா சார் 2, 4, 6, 8க்கு அப்படின்னா, தீர்வு என்பது என்ன சொன்னா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதுவே தீர்வு தான். ஆனால் அது விடாது, அது விடாது, அது விடுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தோஷம் என்பது கொடுமையானது, இந்த தோஷம் என்பது கொடுமையானது. அந்த கொடுமையை என்ன சொன்னா அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இருந்தாலும் இதற்கு ஒரே ஒரு தீர்வு, குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்துக்கு என்ன சொன்னா, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மளால் முடிந்த ஒரு செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஏன்னா எந்த தெய்வம் காக்காவிட்டாலும் குலதெய்வம் என்பது காக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன சார் செய்வது அப்படின்னு சொன்னா, சாட்சாத் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் மலை மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏறி இறங்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். இந்த பஞ்சக தோஷத்தை தீர்ப்பதற்கு குலதெய்வம் தெரிந்தவர் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகப்பெருமான், மலை மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பஞ்சக தோஷத்தை நல்லா புரியும்படி பேசிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் மன வருத்தப்படாதீர்கள். கண்டிப்பாக என்ன தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை தூக்குவதற்கு குலதெய்வமும் முருகப்பெருமானும் கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.